மக்கள் மன்றத்தில் என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நான் வலியுறுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அதோட கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நீங்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா தயவுசெய்து அந்த கட்சி தலைமைக்கு வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க. அவங்கக்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்காதீங்க. இதை தான் நான் வந்து வலியுறுத்துகிறேன். ஆனால் ஒரு கட்சின்னு பார்க்க போனீங்கன்னா எஸ்சி அணி இருக்குது, எஸ்டி அணி இருக்குது, ஓபிசி அணி இருக்குது, சிறுபான்மை அணி இருக்குது, விவசாய அணி இருக்குது. எதனால் இந்த அணிகள்லாம்? ஏன்னா அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்த பிரச்சனைகளையும் நம்ம வந்து தலைமைக்கிட்ட தெரிவித்து அதை வந்து சுமூகமாக தீர்க்கி வைக்கிறதால தான் ஒவ்வொரு அணியை உருவாக்கப்பட்டது. நான் என்னுடைய சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்குறேன். அப்போ என் சிறுபான்மை மக்களுக்காக நான் வந்து பாடுபடாமல் நான் வந்து ஒரு எஸ்சி அணிக்கு போய் வந்து கொடை பிடிச்சிட்டு அவங்க பிரச்சனையை வந்து பேசுகிறது வந்து நியாயமாக? ஒரு விவசாய அணியாக இருந்தால் நான் போய் அந்த இடத்துல வந்து பொதுவாக நிற்கலாம். ஆனால் என் கட்சி என் சமுதாயத்துக்கு ஒன்றும் பண்ணாமல் நான் வேற ஒரு சமுதாயத்துக்காக வந்து போராடுறேன்னா நான் என்னென்னா உயர்த்திக்கிறதுக்காக வந்து அந்த இடத்துல பாடுபடுறேன்னு அர்த்தம். அவங்க மக்கள் பிரச்சனைக்காக அல்ல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் சொல்கிறது, எல்லோரையும் அரவணைத்து செல்லுங்கள். அவள் சொல்கிற ஒரு வார்த்தை. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் சொல்கிறது என்னென்னா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே ஒற்றுமையோடு இருக்கணும். அதனால தான் இவங்கெல்லாம் வந்து 3வது முறை ஆட்சி கட்டில் வந்து அமர்த்தி வச்சுருக்கிறாங்க நம்ம பிரதமரை. இப்போ சமீபத்தில் ஒரு பேஜ் ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், இந்து முன்னணின்னு வந்து போட்டு. அது என்னென்னா, நம்ம முன்னாள் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வரும்போது அத்துமீறிய இஸ்லாமியர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே துணை ஜனாதிபதிக்காக வந்து நான் ஆதரவு குரல் கொடுத்தேன். ஏன்னா காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள காவல்துறை வந்து அந்த இடத்துல பாதுகாப்பில் குளறுபடி செய்துட்டாங்கன்னு சொல்லி நான் அதை கண்டனம் தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டேன். ஆனால் இவங்க போட்டிருக்கிறது வந்து என்னென்னா, 2 பேர் பண்ணதுக்கு இஸ்லாமியர்கள் சொல்லும்போது ஒரு சமுதாயத்தை எப்படி நீங்கள் குறிப்பிடுவீங்க? இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு தலைவர் அதை வந்து பதிவு போட்டுக்கிறாரு. நான் அதுக்கு வந்து அந்த விளக்கமும் கொடுத்துருக்குறேன். ஐயா, யார் செய்தார்களோ அவளை குறிப்பிடுங்க, அதை விட்டுட்டு அந்த சமுதாயத்தை குறிப்பிடாதீங்கன்னு வந்து சொன்னேன். இதே வந்து என்னென்னா, இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து இன்னொரு பதிவு வந்து போட்டுக்கிறாரு. அதுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டமாக நடத்தியிருக்கிறாரு. சமீபத்தில் கன்னியாகுமரியில் வந்து ஒரு புது பஸ் ஸ்டாண்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு காயிதே மில்லத் பேர் வைக்கக்கூடாது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து அவருடைய கடமை, அதில் நான் வரல. ஆனால் அதே காயிதே மில்லத்தை வந்து தேச துரோகின்னு வந்து அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் விளக்கத்தை மட்டும் கேட்க விரும்பப்படுறேன். இதே காயிதே மில்லத்து வந்து அவருக்காக இந்த தமிழக அரசாங்கம் ஆண்டுதோறும் விடுமுறை அளிக்கிறாங்க. மாபெரும் தலைவர். அது மட்டும் இல்லை, 2024 கரு நாகராஜனை வந்து கூட்டிக்கிட்டு அவருடைய நினைவு இடத்துக்கு போய் நாங்கள் வந்து மரியாதை செலுத்தினோம். இப்போ 2025 எங்கள் 2 மாநிலத்துடைய முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனும் வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து தேச துரோகியாக இருந்தால் இன்றைக்கி 2 மாநிலத்தை ஆண்டவங்க போய் மரியாதை செலுத்தியிருப்பாங்களா? வரலாறு தெரியாமல் வந்து தயவு செய்து பேசாதீங்க, பிரிவினை ஏற்படுத்தாதீங்க. பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்கள் வந்து நிச்சயமாக இதுக்கு வந்து தயவு செய்து விளக்கத்தை கொடுங்க. இல்லைனா இதோடைய விளைவு 2026 நம்ம வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். நான் ஒரு கட்சியில் இருக்கிறதால வந்து சாதகமாக பேச விரும்பலை, நடுநிலையாக வந்து பேச வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கட்சிக்கு வந்து தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே என்ன கமெண்ட்டில் போடுறாங்கன்னா, நான் பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டேன், தொப்பி போடக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது, நீ முஸ்லீமே கிடையாதுன்னு வந்து விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், என் அம்மா வந்து என்னை தைரியமாக வளர்த்துருக்குறாங்க. அதனால தான் நான் வந்து வீடியோ போடுறேன், தைரியமாக என் முகத்தை காட்டுறேன், என்னுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் வேதனைகளையும் நான் வந்து பதிவிடுறேன். எந்த இடத்துலையும் நான் வந்து நான் யாருக்கும் தலை வணங்கினதும் கிடையாது, என்னுடைய சுய கௌரவத்தை நான் விட்டு கொடுத்ததும் கிடையாது, யாருக்கிட்டையும் பணம் வாங்கினதும் கிடையாது. உங்களுக்கு திட்டணும்னு இன்னும் தான் என் நம்பரில் நான் மறுபடியும் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். 9025352531 பதிவிடுங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டு உங்கள் ப்ரொஃபைலை வந்து லாக் பண்ணாதீங்க. அப்போ உங்களுடைய வளர்ப்பு என்னன்னு நான் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை. நான் மறுபடியும் இந்த இடத்துல வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் சொன்னால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் வந்து என் இஸ்லாமிய சமுதாயத்துக்காக நான் குரல் கொடுத்துக்கிட்டு வரேன். நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன், 1-2 சீட்டுக்காக அடிமைப்பட்டு கிடக்காதீங்க. ஒத்துமொட்ட இஸ்லாமியர்கள் ஒன்றா சேருங்க. நம்ம சமுதாயத்துக்கு நல்லது சேரணும், அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துடைய பலன் போய் சேரணும்னா 30-40 சீட் வந்து கேளுங்க. பிரிஞ்சு இருக்கிற நீங்கள் ஒன்றா இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். நான் மறுபடியும் அழைப்பு கொடுக்குறேன். பிஜேபியோட கூட்டணி சேர்றதால வந்து நம்ம சமுதாயத்துக்கு தான் நல்லது. நம்ம பிரதமர் கொண்டு வந்த திட்டத்தை வந்து நம்ம சீக்கிரமாக நம்ம சமுதாய மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க முடியும். உங்கள் ஈகோவால் வந்து இதில் வந்து பிரிவினை ஏற்படுத்த வேண்டாம். நான் இந்த இடத்துல மறுபடியும் வந்து வேண்டுகோள் வைக்கிறேன். அதே நேரத்தில் நான் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன்.
ஒருத்தர் 2 பேர் தவறு பண்ணதால் அந்த கட்சியும் அந்த அமைப்பும் மறுபடியும் அந்த இடத்துல வந்து பயங்கரவாதின்னு சொல்கிற தகுதி யாருக்கும் இங்கே கிடையாது. இதுலேருந்து என்னென்னா நீங்கள் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, 2 கட்சிகள் ஒன்றா சேரக்கூடாதுன்னு வந்து இங்கே இருக்கிற சிலர் வந்து நினைக்கிறாங்க. அந்த அவருடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது. இஸ்லாமியர்களே, சிந்திங்க, செயல்படுங்க. ஜெய் ஹிந்த்.